எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நெய்யப்பம் பார்க்க போகிறோம். முக்கியமாக அதில் வாழைப்பழமோ பேக்கிங் சோடாவோ சேர்க்காமல் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இந்த அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம வாழைப்பழம் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பத்துக்கு அரைச்ச மாவு அப்பம் செய்தப்புறம் மீதி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணுமோ நிதானமாக திரும்பவும் அப்பம் செய்யலாம். இப்போ வாழைப்பழம் சேர்த்த அப்பம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வச்சு சாப்பிட முடியாது, புளிப்புத்தன்மை வந்துடும். வாழைப்பழம் சேர்க்காமல் இப்போ நான் செய்து காமிக்கக்கூடிய இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு டேஸ்ட்டான இந்த நெய்யப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெய்யப்பம் செய்யறதுக்கு முக்கியமாக நம்ம வாழைப்பழம் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பேக்கிங் சோடாவும் சேர்க்க போகிறதில்ல. நார்மலாக கடையில் விற்கிற அரிசி மாவு அதை 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன், 150 கிராம். எந்த கப்பில் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த கப்பால் பாதி கப்புக்கு கோதுமை மாவு, 1/4 கப்பு அளவுக்கு ரவை. அப்பம் செய்கிறப்ப வாழைப்பழம் சேர்க்கறது அந்த நொதித்தல் தன்மை வரணுங்கிறதுக்கு தான். அதுக்கு பதிலாக நம்ம அவல் நல்லா 1 டேபிள் ஸ்பூன், அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப வாழைப்பழம் சேர்த்து செஞ்சால் அந்த அப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. நான் 1 கப்பு வெல்லம் எடுத்தேன், ஆனால் நீங்கள் 1/4 கப்பு வெல்லம் எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறப்ப வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு வெல்லத்தில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு கரைய விட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு பாகு பதம்லாம் பார்க்கக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு அந்த வெல்லம் கரையணும். இதை நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சு கரைய விட்டுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம அவல் அதை நல்லா 2 முறை தண்ணியில் அலம்பிட்டு, இது கெட்டி அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் பேப்பர் அவல் கூட எடுத்துக்கலாம். 2 முறை நல்லா தேய்ச்சி தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ரவை கூட சேர்த்து நல்லா ஓரளவுக்கு 1 கப்பு தண்ணி வச்சு ஊற போட்டுடலாம். ஏன்னா ரவை அவல் ரெண்டுமே நிறைய தண்ணி எடுத்துக்கும். 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். இந்த அவல் ரவை ஊற நேரத்துக்குள்ளே நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப சேர்க்காதீங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கரைச்சி வச்ச இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அவல் ரவை ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி 1 கப்பு போட்டோம், ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா இஞ்சிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு முழு ஏலக்காய் உங்கள்கிட்ட காமிச்சேன். நான் பொடியாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து முதல்ல மிக்சியில் இதெல்லாம் அரைக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி மாவு இந்த கோதுமை மாவுலாம் அதுக்கப்புறம் சேர்க்கணும். நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. தேங்காய் போட்டதே தெரியக்கூடாது. இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள், ஸ்பூனில் நல்லா அரைஞ்சிருக்கு, லிக்யூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்தாதான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் சேர்ந்துட்டுருக்கும் இந்த அப்பத்து மாவு. இப்போ நல்லா சேர்ந்துருக்கு, கெட்டிப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தேவைப்பட்டால் ஒரு 1/2 கப்பு தண்ணி பாருங்கள். இப்போ 1/2 கப்பு தண்ணி நான் சேர்க்குறேன். திரும்பவும் மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு நம்ம ஒரு பேசனில் மாற்றலாம். பாருங்களேன், தேங்காய்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு சாஃப்டாக அப்பம் கிடைக்கிறதுக்காக அந்த நொதிக்கிற தன்மை. தேங்காயும் பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக நொதித்தல் தன்மை வரும். அவலும் அப்படி தாங்க. இட்லிக்கெல்லாம் பாருங்கள் அவல் சேர்ப்பாங்க. நிறைய பேர் இந்த வெந்த சாதத்துக்கு பதிலாக அவல் சேர்ப்பாங்க ஆப்பம் இட்லிக்கெல்லாம். அதனால தான் அப்பத்துலேயும் நானும் அவலும் அந்த தேங்காயும் சேர்த்துருக்கேன். நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் 4 மணி நேரம் வச்சிங்கன்னா அந்த கரைச்ச அந்த அப்பத்து மாவு பேக்கிங் சோடா போடாமல் வாழைப்பழம் போடாமல் அப்படியே நல்லா உப்பிண்டு ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்வீட் போடல, அதுக்காக நான் இப்போ திரும்பவும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு வெள்ளை கரைசலே 1/4 கப்பு பொடிச்ச வெள்ளத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்பம் ஊற்றி எடுக்கிறதுக்கு இந்த அப்பக்கல்லில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம நெய் சேர்த்தாச்சு இந்த அப்பத்து மாவுலையே. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய்யோ இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். 3/4 பகுதிக்கு நம்ம இந்த மாவை எடுத்து போட்டுட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நம்ம நல்லா எண்ணெயில் பொரிக்கணுங்க. நீங்கள் நிறைய எண்ணெய் போட்டு நெய்யப்பம் பொரிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரியும் தாராளமாக செய்யலாம். நான் குறைச்சலான எண்ணெயில் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இந்த நெய்யப்பம் செய்யலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் நிறைய எண்ணெய் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ திருப்புறப்பே பாருங்கள் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இன்னுமே உங்களுக்கு டார்க்காக கலர் வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம், ஆனால் தீஞ்சு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க.
ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பக்கம் வெந்துடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமுமே வேக வச்சுட்டு எடுத்துடலாங்க. அதிக அளவு எண்ணெயும் இருக்காது. ஸ்பாஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது நான் கரைச்ச மாவுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21 அப்பம் வந்தது. விநாயகர் சதுர்த்திக்கு நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் அப்பம் செய்கிறதா இருந்தால் 21 அப்பம் கண்டிப்பாக செய்யணுங்க. கொழுக்கட்டை 21 வைக்கலாம், மோதகம் 21 வைக்கலாம், அப்பம் வடை எல்லாமே 21 வைக்கணுங்க. நான் கலந்து வச்ச மாவுக்கு கரெக்டாக 21 அப்பம் வந்தது. விநாயகர் சதுர்த்திக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்கு சாஃப்டான ஸ்பாஞ்சியான அப்பம் ரெடி. அவசியம் நீங்களும் எப்பெல்லாம் அப்பம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.